இந்த ஒரு 2-3 மாசமா கத்திக்கிட்டே இருந்தாங்க, தெருவன் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு. இப்போ அந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாம அப்புறம் என்ன? உங்ககிட்ட அப்படி சொன்னா பத்தாது. கூட்டத்துக்கு வராத உங்க அப்பனே டிவிக்கு தாண்டா ஓட்டு போட்டிருக்கான். 200 ரூபாய் லூசு கொத்தடிமைகளா. ஒரு தனி மனிதன் 50-60 வருஷமா நடந்துக்கிட்ட அரசியல்ல வேரோட புடுங்கி போறானா, அப்ப நீங்க என்னெல்லாம் கொடுமை பண்ணியிருப்பீங்க, எப்படியெல்லாம் ஒவ்வொரு பாவப்பட்ட மனிதருக்குள்ளேயும் என்னெல்லாம் நீங்க விஷமா போயிருப்பீங்க, எவ்வளோ பெரிய டேஞ்சர் வைரஸா இருப்பீங்கன்னு நினைச்சு பாருங்க. 20-30 கூட்டணி வச்சுட்டு உங்களால ஒரு முடியலன்னா, ஒரே ஒரு மனிதன், எப்படி ஒரு மனிதன் இந்த 50-60 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ ஆண்டுகிட்டு இருந்தா ஒரு 2 பெரிய கட்சியை தாறுமாற போட்டு கிழிச்சு எடுக்கும் போது அப்பவே புரிஞ்சிருக்கணும் உங்க ரூட்டு சரியில்லைன்னு. இனிமே 20-30 வருஷத்துக்கு ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிறது எவன்டா, பொம்மையில இனிமே நாங்க தான், அவ்வளோதான். உங்க படம் இனி நம்ம தேட்டர்ல இறங்கிச்சுன்னு வைங்களேன், ஸ்கிரீனு கீஞ்சிரும். இப்போ வச்சு கொஞ்சம் பார்த்தா மான மரியாதை வேணும்னு சொல்லி பட்டாப்பட்டி டிரையர் போட்டு தெரியற மாதிரி அந்த அளவுக்காச்சு இப்போ உங்களை வச்சிருக்காங்க. இன்னும் இதே தொடர்ந்து போயிருச்சுன்னு வைங்களேன், இருக்கிற அடுத்த வருஷத்துல எல்லாம் சைலண்டா இந்த ஒரே ஒரு விரல போட்டு செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும். எதிர்காலம் வெறும் அண்ணன் கடமை, அதென்ன வெறும் 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 எதிர்காலம் இதோ அண்ணன் கடமை இதோ, இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒளிச்சாச்சு. அவ்வளோதான். கடைசியா தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மிக நன்றி. நம்ம தளபதி அவர்களை நம்பி இந்த ஒரு வாட்டி நீங்கள் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரால் அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ண முடியுமோ கரெக்டாக கண்டிப்பாக அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அன்னைக்கு நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அன்னைக்கு அதில் சொன்ன அதே தான் இப்போவும் சொல்கிறேன். இந்த 5 வருஷம் ஆட்சியில் இப்போது அவங்க சொன்ன ஏதாச்சும் இல்லை, நம்ம இந்த மக்களுக்காக அவங்க பண்ணுறது ஏதாச்சும் மறுபடியும் கொஞ்சம் டவுனில் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த அதே அரசியல்வாதிகளை மாதிரி தான் இந்த வாட்டி தளபதி வந்தும் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வாட்டி சான்ஸ் கொடுக்க வேணாம். இது நானும் இதே ஸ்டாண்டில் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம அண்ணன், என்னோட அண்ணன், நம்ம தளபதி, எங்கள் தளபதி அவ்வளோ பெரிய இடத்த விட்டு நமக்காக சாமி கோவிலை விட்டு வந்திருக்குன்னா அண்ணன் மூடிக்கிட்டு பார்த்துக்கிட்டா இருக்கும். சாமிக்கு விளக்கே நம்ம கையில எடுக்கிற மாதிரி நம்ம ஓட்டு போட்டு ஜெயிப்பிச்சு கொடுத்தா நம்ம தளபதி நமக்கு அதுக்கு மேலேயே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். ஒன்ஸ் மோர், தளபதிக்காக ஓட்டு, தளபதிக்காக இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரே ஒரு குட்டி ஒரு டயலாக் அண்ணனோட சொல்லிட்டு போறேன். அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம்,